அஸ்ஸலாமு அலைக்கம். நாம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு செட் பாயா எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 2 கிளாஸ்லேருந்து 3 கிளாஸ் வரைக்கும் தண்ணி ஊத்தி, பாயாவ நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பாயா நல்லா வெந்துருச்சு. இப்போ 2 வெங்காயம், 4 தக்காளி, 2 பீஸ் தேங்காய் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காவ அரைச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் தக்காளி போட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இருக்கிற வெங்காயமும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் வச்சு, அதில நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். ஒரு 2 வெங்காயம் இந்த மாரி கட் பண்ணி சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட ஒரு 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்பதான் வெங்காயம் சீக்கிரமா வதங்கும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த பாயா இருக்கு இல்லையா? அது இப்போ எல்லாமே சேர்த்துக்கோங்க இதில. இப்போ இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச மசாலா இருக்குல்ல, இப்போ அந்த அரைச்ச மசாலாவ சேர்த்து இப்போ நல்லா அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா குக் ஆகணும். இதில 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கோங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மொளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா குக் ஆகணும். இப்போ நம்ம பாயா வேக வச்சோம் இல்லையா? அந்த தண்ணி என்ன பண்ணிக்கலாம், இத நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ நல்லா அத நல்லா குக் பண்ண விட்டுடலாம். கொஞ்ச நேரம் மூடிட்டு நல்லா குக் ஆகட்டும். பாருங்க, இப்போ இது நல்லா குக் ஆயிடுச்சு. அந்த எண்ணெய் பாருங்க மேல தனியா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, கொத்தமல்லி நல்லா கட் பண்ணி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோதாங்க நம்ம சூப்பரான டேஸ்ட்டான பாயா ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. டாடா பை பை. நெக்ஸ்ட் ரெசிபில பார்ப்போம்.